ஏற்பாடு செய்துள்ள முன்னாள் எல்லை பாதுகாப்பு படைவீரர் நலசங்கம் தமிழ்நாடு மற்றும் துணை இராணுவ படை வீரர்கள் ஒருங்கிணைந்த கூட்டு அமைப்பு தமிழ்நாடு மூலமாக வந்திருக்கும் ஆசிரியர், செய்தி தொடர்பாளர், பத்திரிகையாளர், ஊடகங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு கோரிக்கை ஒரு நலவாரியம் வேணும். நலவாரியம் உருவாக்கி தரப்பட வேண்டும். நலவாரியம் மூலமாக மாநில அரசு நலவாரியம் உருவாக்கி அதன் மூலமாக எங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னு ஆரம்பிச்சே சொல்லுங்க. துணை ராணுவ படை வீரர்களின் முக்கிய கோரிக்கைகள். துணை ராணுவ படை வீரர்களின் முக்கிய கோரிக்கைகள். ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் முக்கிய கோரிக்கைகள். நலவாரியம் வேண்டும். துணை ராணுவ படை வீரர்கள் எக்ஸர்விஸ்மேன் என்ற அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். துணை ராணுவ படை வீரர்களுக்கு மறு வேலை வாய்ப்புக்கான வசதி டெஸ்கோ போன்று அமைப்பு உருவாக்கி எங்களுக்கும் வசதி செய்து தரப்பட வேண்டும். துணை ராணுவ படை வீரர்களுக்கு மாவட்டங்கள் தோறும் கேண்டீன் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். துணை ராணுவ படை வீரர்களுக்கு கல்வியிட ஒதுக்கீடு செய்து தரப்பட வேண்டும். மருத்துவம், பொறியியல் கல்லூரி போன்றவைகள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். துணை இராணுவ படை வீரர்களையும் மாவட்ட கலெக்டர்கள் குறை தீர்க்கும் நாளில் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து எங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து தரப்பட வேண்டும். துணை இராணுவ படை வீரர்களின் குடிசை மாற்று வாரியத்தில் இடம் ஒதுக்கீடு தரப்பட வேண்டும். துணை இராணுவ படை வீரர்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். வீட்டு வசதி, துணை இராணுவ படை வீரர்களுக்கு வீட்டு வரி விலக்கு செய்து தரப்பட வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கும் விதவைமார்களுக்கும் அவர் பிள்ளைகளுக்கு, விதவைமார்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு மறு வேலை வாய்ப்புக்கான கோட்டா ஒதுக்கி தரப்படும். ஸ்பெஷல் கோட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு பென்ஷன் ரொம்ப கம்மியாகிடும். ஒருத்தர் 30,000 ரூபா சம்பளம் வாங்குறானாக்கா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டா 15,000 ரூபாய். அந்த 15,000 ரூபாயில் ஒரு விதவை தன்னுடைய பிள்ளையை கனவு கண்டுட்டு இருப்பாங்க, நான் பெரிய பொறியியல் கல்லூரியில் சேர்க்கணும். அதனால் ஸ்பெஷல் கோட்டா இது செய்து தரப்பட வேண்டும். அதே மாதிரி விதவைமார்களுக்கு மாவட்டங்கள் தோறும் ஒரு வெல்ஃபேர் சென்டர், ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டர், அதாவது தையல் மிஷின் கொடுத்து அதன் மூலமாக அவங்க அதை மேம்பாடு செய்து அதில் வர வருமானம் வச்சுட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வசதி செய்து தரப்பட வேண்டும். மாவட்டங்கள் தோறும் நலவாரியம் உருவாக்க வேண்டும். இப்படிக்கு மாநில தலைவர் எஸ்கே ஸ்ரீனிவாசன் மற்றும் என்னுடன் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் பாஸ்கரன், ஜாயின்ட் செக்ரட்டரி கலையரசன், மகளிர் அணி தலைவி கோமதி சுப்பிரமணியம், காந்திமதி சுப்பிரமணியம், செக்ரட்டரி ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரி கண்ணதாசன் அண்டு ஜாயின்ட் செக்ரட்டரி ஆனந்தராஜ் மற்றும் உறுப்பினர்கள் என்னுடன் கலந்து இன்று இந்த ப்ரெஸ் மீட்டில் ஊடகங்கள், நீங்கள் ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், மற்ற நியூஸ் சேனல்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இங்கே இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த மன்றத்தின் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.